ஆஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2026 ஆனி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆனி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்ப்போம். அதன்படி சனி பகவான் மீனமனையில் இருக்கிறார். செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட மேசத்தில் அமர்ந்திருக்கு. சூரியனும் புதன், இந்த இரண்டு கிரகங்கள் மிதுன மனையில் வீட்டிருக்க குரு சுக்கிரன். இந்த இரண்டும் பணத்தை தரக்கூடிய கிரகங்கள். கடக மனையில் வீட்டிருக்க கேது பகவான் சிம்மத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் அமர்ந்திருக்காங்க. சரி, இந்த மாதம் பெயர்ச்சியாக கூடிய கிரகங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த ஆனி மாதம் 7ஆம் தேதி, அதாவது 21 ஜூன் 2026 செவ்வாய் பகவான் மேசத்திலிருந்து ரசபத்துக்கு பெயர்ச்சியாகிறார். அதேபோல இந்த ஆனி மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் கடகமனைக்கு பெயர்ச்சியாகி பிறகு வக்கிரமாகி மீண்டும் வந்து மிதுனத்துக்கு அமரப்போகிறது. அதாவது ஆனி மாதம் 23ஆவது தேதி. அதேபோல் சுக்கிர பகவான் பெயர்ச்சியும் இந்த ஆனி மாதம் இருக்கு. அதாவது ஆனி மாதம் 20 தேதி 4 ஜூலை 2026 சுக்கிர பகவான் கடகத்திலிருந்து சிம்ம மனைக்கு பெயர்ச்சியாகிறது. இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆனி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம், இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஆனி மாதம் எப்படி இருக்க போது அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதனான குரு பகவான் உச்சபலம், ராசிநாதன் வலுப்பெறுகின்ற ஒரு மாதம். அப்ப ராசிநாதன் நல்லா இருக்காரு. யாரோட சேர்ந்திருக்காரு? 6ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? 6ஆம் அதிபதி அதே சமயத்தில் 11ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்கு. 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குடும்பஸ்தனத்தை பார்க்கிறாரு. அப்ப குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நல்லவதான் நடக்கும். அதுல எந்த மாற்றுக்கொள்வது இல்ல. ராசிநாதன் உச்சமாக இருக்கிறார். நீங்கள் உச்சமாக இருக்கிறீங்க. அது 8ஆம் இடத்துல இருக்கிறீங்க. ஆட்டமஸ்தானத்தில இருக்கிறீங்க. எந்த இடத்தில் தவறு நடக்கிறது என்பதை எளிமையே கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன் நமக்கு இது நடக்குது? அந்த ஞானம் சம்பந்தப்பட்ட அறிவுபூர்வமான சில செயல்பாடுகளை நல்லபடியாக இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் நெகட்டிவ் விஷயத்தில் செல்லவே கூடாது. ஏன்னா நீங்க போய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கீங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். நீங்க 2ஆம் இடத்தை பார்க்கிறீங்க. குரு என்பது ஒரு சுபகிரகம். குரு எங்க பாக்குதோ அந்த இடத்தை வளர்க்கும். அப்படி இருந்தால் குரு எந்த இடத்தை பார்க்கிறாரோ அங்க வளர்ச்சி கொடுக்கும். அல்லது திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் திடீரென்று நடக்கும். 8ஆம் இடத்தில் குரு இருக்கார். திடீரென்று திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு. பணத்தை எங்காவது கொடுத்து வைத்திருந்தால் திடீரென்று பணம் வரும். அப்ப இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்சூரன்ஸ் என்னைக்கோ போட்டு வச்சிருப்பீங்க. ஆனா இப்போ பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அல்லது அதை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். பணம் நமக்கு வரப்போகுது. அல்லது ஒரு சிலருக்கு பாத்தீங்க, அந்த ஷேர் மார்க்கெட் ஏதோ ஒரு லக் கண்டிப்பாக தனுஷுக்கு உண்டு என்று ஆணித்தனமாக சொல்லலாம். 3ஆம் இடத்தில் ராகு இருப்பது நல்லது. உபஜீஸ் தனத்தில் ராக இருப்பது ஒரு பிரம்மாண்டமான சிறப்பை கொடுக்கும், முயற்சியை பிரம்மாண்டமாக எடுக்க வைக்கும், ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பாக கொடுக்க வைக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா 3ஆம் இடத்தில் குரு பார்க்கிறார். உச்சமாயிருந்து பார்க்கிறார். முயற்சி ஸ்தனத்தில் அதிபதியான சனி பகவான் 4ஆம் இடத்தில் சுகஸ்தனத்தில் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வை கிடைக்கிறது. அப்ப 2ஆம் அதிபதி நாள்ல இருக்காரு, 3ஆம் அதிபதி நாள்ல இருக்கு. 2ஐயும் குரு பார்க்கிறாரு. உச்சமாக இருந்து பார்க்கிறாரு. அப்ப 3ஆம் இடத்தின் வாயிலாக தனவரவு வரப்போகிறது. அந்த 3ஆம் இடத்துல என்ன இருக்கிறதுனா வியாபாரம் இருக்கிறது. 3ஆம் இடத்தில் என்ன இருக்கிறதுனா, அதாவது டிராவல்ஸ் அப்படிங்கிறது உண்டு. அதாவது பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயம் உண்டு. விற்பனைங்கிறது நல்லா இருக்கு. கலைத்துறையில் சில ஒப்பந்த வாய்ப்புகள், ஏதாவது ஒரு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இயல் இசை சார்ந்த விஷயங்கள்ல நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு.
4ஆம் இடத்தில் சனி உட்கார்ந்திருக்கு. பிரம்மாண்டமான ஒரு வீடு வாங்கணும். பழைய வீட்டாக இருந்தாலும் அதை புதுப்பித்து பிரம்மாண்டமாக. அதாவது என்ன செலவை கொஞ்சம் குறைப்பீங்கள். புது வீடு வாங்குவதை விட பழைய வீட்டை வாங்கி அதை மெருகேற்றும் பொழுது நமக்கு இன்னும் நம்மில் இருக்கும் அப்படின்னு எண்ணங்கள் கண்டிப்பாக இந்த தனிசுக்கு ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா சனி பழையது. பழையதை புதிதாக மாற்றக்கூடிய அமைப்பு. அதாவது ஒரு சிலர் பழைய வீட்டை ஆல்டர் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த மாதிரி அந்த 4ஆம் இடத்தை போலிவுபடுத்தக்கூடிய 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்கிறது. செவ்வாய் 5 வலிமையாக இருக்கு. அப்ப 5ஆம் அதிபதி வலிமையாக இருந்தால் நல்லது தானே. 5ஆம் இடத்தில் என்ன இருக்கு? குழந்தைகள் நல்லா இருக்கு. செவ்வாய் என்கிறது அதிகாரம். அதிகாரம் சார்ந்த விஷயம் நிலம். நிலம் சார்ந்த விஷயங்கள், சீருடை சார்ந்த விஷயங்கள், விளையாட்டில் சாதிக்கணும் என்ற எண்ணம் ஏற்படுத்தும். கல்வி சார்ந்த விஷயங்கள், கல்வி முறையில் சில மாற்றங்கள். இதுவரைக்கு படிக்கல. ஒரு மந்தமாக இருந்த ஒரு டார்கெட் ரீச் பண்ண முடியாத குழந்தைகள் கூட இப்போ படிப்பு விஷயத்துல நல்ல சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு. நல்ல மார்க் வாங்கணும், நல்ல பொசிஷனுக்கு போகணும், நான் ஃபியூச்சர்ல இந்த பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ண உணர்வுகளை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் நல்லா இருக்கும். அப்ப குடும்பம் தனம் வாக்கு சிறப்பு பெறுகிறது. 3ஆம் அதிபதி. அதாவது ஒருத்தருக்கு தைரிய வீரியம் வேணும். என்ன இருந்தாலும் தன்னம்பிக்கை வேணும் அல்லவா? என்ன இருந்தாலும் துணிச்சல் வேணும் அல்லவா? அந்த துணிச்சலை குறிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அந்த சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். தனக்கு 3ஆம் இடமான வளர்ச்சி ஸ்தானத்தில் இருக்கு. அப்போ துணிச்சல் என்பது இயல்பாகவே இந்த மாதம் இருக்கும். சாதிக்க வேண்டும் என்ற மனப்பாங்கு கண்டிப்பாக உண்டு. ஏனெனா 2ஆம் அதிபதி யோகத்தை தரக்கூடியவன். இந்த விருச்சிகத்துக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் அதிபதியை பார்க்கிறார். அப்ப என்ன ஆகப் போகுது? கீர்த்தி உண்டு, புகழ் உண்டு, பிரயாணம் உண்டு, விற்பனை உண்டு, வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். எழுத்துக்கலை, கதை, கட்டுரை சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா சுக்கிரன் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். கலைத்துறைக்கு சொந்தக்காரரான சுக்கிரன் 3ஆம் இடத்தை பார்க்கிறதனால் நிறைய பேருக்கு பாட்டுல, இசையில ஆர்வம், கலைத்துறையின் மேல ஆர்வம். இதெல்லாமே சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் துறையில இருப்பீங்க. அந்த துறையில ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். போன மாதம் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் ஒரு துணிச்சல் இருக்கும். சாதிக்கணும் என்கின்ற எண்ணம் இருக்கும். அதுக்காக ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கான முயற்சியில இறங்குவீங்க. அதுக்கான ஸ்ட்ராட்டேஜ் வகுப்பீங்க. இதெல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு மாதம். மனச மட்டும் தளர விட்டுறக்கூடாது. மனசுல எப்பவுமே பாசிட்டிவ் உணர்வு தான் இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசியில் சந்திரன் உட்கார்ந்திருக்கார் அல்லவா? அதனால தான் நீங்கள் தனுசு ராசி அந்த சந்திரன் அந்த இடத்தில் நீசமாக இருக்கிறார். அப்ப தனுசு ராசி அன்பர்கள் மனச மட்டும் கீழே விடக்கூடாது. மனஸ் எப்பவுமே பாசிட்டிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நெகட்டிவ் நினைச்சீங்கள் என்றா நெகட்டிவாக போசுவீங்கள். இந்த தனுசு ராசி அன்பர்கள் மட்டும் பாசிட்டிவ் தான் நினைக்கணும். நெகட்டிவ் நினைக்கக் கூடாது. 5ஆம் இடம் என்பது குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம். 5ஆம் இடம் அந்த அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அவர் உச்சமாக இருக்கிறார். அப்படி நல்லா இருக்குமா இருக்காதா? 5க்குரியவன் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறார். அப்ப குழந்தை பாக்கியஸ்தானத்துல இருக்கு. அப்ப குழந்தை பாக்கியம் கிடைத்தே தீர வேண்டும் என்று இந்த நிர்பந்தம் இந்த மாதம் இருக்கு. சரி 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. என்னவோ ஏதோ பண்ணோம். ட்ரீட்மெண்ட் எடுத்தோ சக்சஸ் கூடல. இந்த மாதம் பாருங்க, நல்ல செய்தி உங்க காதில் விழுகும். அப்ப குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான அத்தனை அம்சங்களும் இந்த மாதம் அந்த கடவுளுடைய பரிபூர்ண அந்த இயற்கையாயி இறைவனுடைய அந்த பிரபஞ்ச சக்தியால் பரிபூர்ணமாக இருக்கிறது. இந்த மாதம் ஏன்னா 5ஆம் அதிபதி யோகத்தை தரக்கூடியவன் லக்கணத்தை பார்க்கறாரு. அப்ப என்ன நடக்கப் போகுது? இந்த மாதம் பாருங்க 7ஆம் தேதிக்கு அப்புறம் ஆனி மாதம்.
7ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் 7க்குரியவன் 7ஆம் இடத்தில் போய் உட்கார்ந்து உங்கள் ராசிநாதனின் 7ஆம் இடத்துல போய் உட்காரப் போகிறார். அந்த 7க்குரியவன் பாக்கியஸ்தானத்தில உட்கார்ந்திருக்கிறாரு. குடும்பாதிபதியோட உட்கார்ந்திருக்கிறாரு. அப்ப என்ன நடக்கும்? ஒரு பாக்கியம் குடுத்தே ஆகணும் அல்லவா? 7க்குரியவன் பாக்கியம், திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய திருமணம் என்பது 7ஆம் இடம். அந்த அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதனால் திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பரிபூரணமாக இருக்கிறது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு முயற்சி எடுங்க. கண்டிப்பாக சக்சஸ் கொடுக்கும் சூரியன். இந்த மாதம் முழுவதும் 8ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார் சூரியன். அப்படிங்கிறது அரசை குறிக்கக்கூடிய, அதிகாரத்தை குறிக்கக்கூடிய, உங்கள் மேலதிகாரியை குறிக்கக்கூடிய அவர் 8இல் இருக்கிறார். அப்போ இந்த மாதம் தனுசு ராசியின் மேலதிகாரிகளை பகைத்துக் கொள்ளக்கூடாது என்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சூரியன் அப்போ போய் 8ல உட்கார்ந்திருக்காரு. அப்பாவுடைய ஹெல்த், அப்பா சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. சூரியன் அரசு விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. ஏன்னா சூரியன் போய் 8ல் உட்கார்ந்திருக்கிறார். சோ இதெல்லாம் மனதில் வச்சுக்குங்க. இந்த மாதம் 8க்குரியவன் 8ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் 8ஆம் இடம். வலிவேதனை கொடுக்கக்கூடிய இடம் என்றாலும் திடீர் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ திடீரென்று ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு 10க்குரியவன் தனக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். சார், அழுத்தம் பிரஷர் என்ன சார்? வேலையில ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம். 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு. சீக்கிரமா கிடைக்கக்கூடிய அமைப்பு, மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு. 10க்குரியவன் 8ல இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல், திருச்சல், டென்ஷன் பிரஷர் கண்டிப்பாக இருக்கும். இதில் மாற்றுக் கருத்து என்பது இல்லை. 11ஆம் அதிபதி 8ல இருக்கார். அப்போ நல்லா சிறப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இடம், வீடு, வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு, திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, புதிய ஒரு உறவு உதயமாக, குடும்பத்தில் புதிய ஒரு உறவு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒரு நல்லா செய்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இந்த ஆனி மாதம் இருக்கு என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்ப நான் சொன்னது ஒரு பொது பலன்கள் மட்டுமே. இந்த ராசி நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள்னா நிச்சயமா இல்ல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் மாறுபடும். தசா புத்தியும் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறும். ஒரு துல்லிய பலன் வேணும். உங்க ஜாதத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு? என்ன ஆதிபத்தியத்துல இருக்கு? எந்த டிகிரியில இருக்கு? இப்ப நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதனைப் பொறுத்து இந்த 2026இல் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எப்ப நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? இந்த 2026ல எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும்? இந்த 2026இல் நான் வீடு கட்டுவேனா? எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும்? எப்ப நான் வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் என்கின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் செய்யவும். நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும். இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்.